ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் வந்து நம்ம SSC ப்ரீவியஸ் இயரில் மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து கேட்ட சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஹூஸ் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஈக்குவல் டு 209 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது வந்து அண்ட் 63 சென்டிமீட்டர் if it is given that its radius is a non-negative integer round up to 1 decimal place. அதாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரேடியஸ் வந்து நம்ம நான் நெகட்டிவ் இன்டீஜராக தான் எடுக்கணுமா. நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றில் ஹோல் நம்பர்னா என்னது 0 1 2 3 அதான் ஹோல் நம்பர். எதெல்லாம் நான் நெகட்டிவ் இன்டீஜரில் வராது அப்படின்னா டெசிமல்ஸ் வராது, அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து வராது, அதே மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வராது. இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் நெகட்டிவ் இன்டீஜர்னால் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஷினில் நான் சொன்ன மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் எழுதுங்க. ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 209 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்ட்டாங்க. பெரிமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 63 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு செக்டார் ஆஃப் அ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஏரியா வந்து 209 கொடுத்துட்டாங்க. அப்போ தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 209, சரிங்களா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2 பை ஆர் ப்ளஸ் 2r அப்படின்னு வரும். ஸோ இதில் நீங்கள் ஒரு 2வை காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன வரும் அப்படின்னா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ப்ளஸ் ஆர்னு வரும். ஸோ பெரிமீட்டர் 63ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 63 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ 2 இன்ட்டு theta by 360 degree into pi r plus r is equal to 63, சரிங்களா. ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு வந்து இப்போ தெரியும், சரிம்மா. இப்போ ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 209 இருக்குது. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது 2 இன்ட்டு தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 63 அப்படின்றத எடுத்துங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அதாவது தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்ன்றதை நம்ம ஒரு ஆரை மட்டும் இங்கே போட்டுக்கிறோம், இன்னொரு ஆரை வந்து 209 பை ஆர்னு இங்கே கீழே கொண்டு போயிடும். ஏன்னா அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 209 வந்துடும். இதை நான் ஏன் அப்படி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா ஏன்னா இங்கே வந்து தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் தான் வேணும். அப்போ இந்த தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆருக்கு பதிலாக 209 பை ஆர் அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 2 இன்ட்டு தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆருக்கு வந்து இந்த 209 பை ஆரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 209 பை ஆர் plus r is equal to 63, சரிங்களா. ஸோ இப்போ 2 இன்ட்டு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 209 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 63ன்னு வரும், சரிங்களா. இப்போ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 இன்ட்டு 209 வந்து பார்த்திங்க அப்படின்னா 418 ப்ளஸ் 2r ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 63ன்னு வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 418 ப்ளஸ் 2r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 63rன்னு வரும். இப்போ இந்த 63r ப்ளஸ் 63r இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 63rன்னு வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது 2r ஸ்கொயர் மைனஸ் 63r ப்ளஸ் 418 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது மல்டிப்ளை பண்ணால் அதாவது 418 இன்ட்டு 2. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 2 3 4 2 சார் 836. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 836 வரணும், ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 63r அப்படின்னு வரணும். அப்போ 2r ஸ்கொயர் மைனஸ் 44r மைனஸ் 19r. அப்போ 19 டேபிளில் 44 டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 836ன்னு சொல்லி வரும், சரிங்களா. ஸோ 836 ஆமாம் 8 2 சார் 16 ரிமைண்டர் 1 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 3 4 2 சார் 836. ஸோ அப்போ 44 இன்ட்டு 19 வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 836ன்னு வரும், ரைட்டுங்களா. ஸோ 44r மைனஸ் 19r ப்ளஸ் 418 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும், சரிங்களா. இப்போ இது 2r காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா r மைனஸ் 22 மைனஸ் இங்கே 19 காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா r மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இதில் 2r minus 19
இன்ட்டு ஆர் மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ 2r இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 19 அந்த பக்கம் மைனஸ் 19 அந்த பக்கமும் ப்ளஸ் 19 வரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 19/2 ஆர் ஆர் மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0, ஆர் இஸ் ஈக்குவல் டு 22. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று ஆர் இஸ் ஈக்குவல் டு 19/2 எடுக்கணும், இல்லை ஆர் வந்து 22 எடுக்கணும். இந்த 19/2 வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆர் வந்து ரேடியஸ் வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் நெகட்டிவ் இன்டிஜராக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் நெகட்டிவ் இன்டிஜராக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வந்து வராது. அப்போ இது எடுக்க முடியாது. அப்போ இதை தான் எடுக்கணும். அப்போ ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை அப்படின்றது 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 22 இன்ட்டு 22 இஸ் ஈக்குவல் டு 209 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 211 சார், இது வந்து 2180 சார்னு வரும். அடுத்து 11 டேபிளில் இதை 209 11 1 சார் 11 11 19 சார் 209 வரும். ரைட்டா? அடுத்து இது திருப்பி 2 டேபிளில் 211 சார் 290 சார், திருப்பி இது 211 சார், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 245 சார். அப்போ டீட்டா இன்ட்டு 11 × 11 வந்து 121 இஸ் ஈக்குவல் டு 19 × 7 × 45ன்னு வரும். அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 19 × 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 133. சரிங்களா? ஸோ 133 × 45 டிவைடட் பை 121. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா டீட்டா வந்து 5985 டிவைடட் பை 121 வரும். ஸோ ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டாவோட வேல்யூ வந்து 49.46 டிகிரின்னு வரும். ஸோ இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க 49.5 டிகிரின்னு எழுதலாம். ஸோ டீட்டா வந்து 49.5 டிகிரி. ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கொஷின் தான் உங்களுக்கு அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சினாலே ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கொண்டு வரது தான். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.